பக்கா டிவியின் 5 மணி செய்திகளுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்ம திரையுலகத்துல என்னென்னலாம் ஹாட் டாபிக் வளம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத உங்களுக்காக தொகுத்து வச்சிருக்கேன். இப்படி போய் அப்படி பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. சசிகலா பதவியேற்பதற்காக சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு வளாகத்தில் போலீசார் குவிக்கப்பட்டு இருந்தனர். இந்நிலையில் பதவியேற்க அழைப்பது குறித்து இதுவரை ஆளுநரிடமிருந்து எந்த அறிக்கையும் வராததால் சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு வளாகத்தில் இருந்த போலீசார் முழுவதுமாக திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். அலங்காநல்லூரில் இன்று நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டை திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் நேரில் பார்த்து வருகிறார். அவரிடம் பத்திரிகையாளர்கள் சிலர் அதிமுகவில் நடைபெறும் பிரச்சனைகளை கேட்டபோது ஜல்லிக்கட்டை பார்க்க வந்த இடத்தில் அதிமுகவில் நடக்கும் மல்லுக்கட்டை பற்றி பேச விரும்பவில்லை என்று பதிலளித்துள்ளார். ஜல்லிக்கட்டு போட்டியினை நடிகர் ராகவா லாரன்ஸ் நேரில் சென்று பார்த்து வருகிறார். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பல உதவிகளையும் அவர்களுக்கு உறுதுணையாகவும் இருந்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சிறந்த காலை வீரர்களுக்கும் ஆல்டோ கார், டிராக்டர், 5 புல்லட், தங்கம் மற்றும் வெள்ளி காசு பரிசு வழங்கப்பட உள்ளது. கூவத்தூர் விடுதியிலிருந்து எம்எல்ஏ முருகுமாறன் அளித்த பேட்டியில், சுய விருப்பத்தின் பேரிலேயே விடுதியில் தங்கியிருக்கிறோம், தொல்லைகள் தருவதால் போனை சுவிட்ச் ஆஃப் செய்துள்ளோம் என்றார். பெரம்பலூர் தமிழ்ச்செல்வன் அளித்த பேட்டியில், எம்எல்ஏக்கள் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதாக திமுக விஷம பரப்புரை செய்கிறது என குற்றம் சாட்டியுள்ளார். ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் சிம்பு 3 வேடத்தில் நடித்து வரும் படம் AAA. இதில் நாயகியாக ஸ்ரேயா, தமன்னா ஆகியோர் நடித்து வருகின்றனர். இப்படத்தில் ஏற்கனவே மதுரை மைக்கேல் கேரக்டர் டீசர் வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் நேற்று இப்படத்தின் அஸ்வின் தாத்தா டீசர் வெளியாகியுள்ளது. அதிமுக எம்எல்ஏக்களுக்கு தொலைபேசி மூலம் கொடுக்கப்படும் தொல்லைகள் தொடர்பாக அமைச்சர் மாப்பா பாண்டியராஜன் ட்விட்டரில் கருத்து தெரிவித்திருந்தார். இது போன்ற சூழலில் மக்கள் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்த விரும்புவர். அது எந்த கருத்தாக இருந்தாலும் அதன்படி நீங்கள் நடந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையின்படி உங்களிடம் கருத்துக்களை தெரிவித்திருக்கலாம் என்று பதிவிட்டுள்ளார். மூடர்குடம் நவீன் தயாரிப்பில் அவரது உதவி இயக்குனர் தனராம் சரவணன் இயக்கத்தில் உருவாகியுள்ள படம் கொளஞ்சி. 12 வயது சிறுவனுக்கும் அப்பாவுக்கும் இடையேயான பாச போராட்டம் தான் படத்தின் கதை. அப்பாவாக சமுத்திரகனி நீண்ட இடைவேளைக்கு பின் சங்கவியும் இப்படத்தில் நடித்துள்ளார். இப்படத்தின் ட்ரெய்லர் நேற்று வெளியானது. அதிமுக முன்னாள் அமைச்சர் பொன்னுசாமி முதல்வர் OPS வீட்டில் பேட்டியளித்தார். அதில் கொள்கை கூட்டத்தில் இருந்து தமிழகத்தை காப்பாற்ற பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நான் ஆதரவளிக்கிறேன். அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் யாருடைய பேச்சையும் கேட்காமல் உங்கள் மனசாட்சிப்படி நடந்து கொள்ளுங்கள் என்றார். முன்னாள் மத்திய மந்திரி ப. சிதம்பரம் ஒரு தனியார் செய்தி நிறுவனத்துடன் பேட்டியளித்தார். அதில் முதல்வரை தேர்ந்தெடுப்பதில் ஆளுநர் சிறிது நாட்கள் பொறுத்திருக்க வேண்டும், உடனே சசிகலாவிற்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என சட்டம் இல்லை, சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு தேதி நெருங்கி வருகிறது, அதுவரை ஆளுநர் காத்திருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். மக்கள் விருப்பப்படி எம்எல்ஏக்கள் செயல்பட வேண்டும் என ஆறுகுட்டி எம்எல்ஏ தெரிவித்துள்ளார். என்னை போல் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏன் வெளியே வர மறுக்கிறார்கள், எம்எல்ஏக்களை ஏன் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் எம்எல்ஏக்கள் அவர்கள் சொந்த தொகுதிக்கு செல்ல வேண்டும் என்ற கோரிக்கை வைத்துள்ளார். சசிகலாவுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்காமல் ஆளுநர் காத்திருப்பது ஏன் என சுப்பிரமணிய சுவாமி கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் ஆதரவு எம்எல்ஏக்கள் பட்டியலை அளித்த சசிகலாவுக்கு பெரும்பான்மை உள்ளது, எம்எல்ஏக்களின் பட்டியலை முதல்வர் பன்னீர்செல்வம் அளிக்கவில்லை என அவர் தகவல் தெரிவித்துள்ளார். இனி இது போல நம்ம திரையுலகத்துல நாளுக்கு நாள் நடக்கிற விஷயங்களையும் கிசுக்களையும் சுட சுட கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கா டிவி.